பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கு. 1/2 கிலோ பாவக்காவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி, பச்சை மிளகா கீர்னது ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறம் வந்து இதுக்கு வந்து உள்ளே அரைச்சி போடுறதுக்கு என்னென்னா தேங்காயும் வெங்காயமும் அரைச்சிருக்கோம். இந்த அளவு 1/4 மூடி அளவு தேங்காயும் 4 வெங்காயத்தையும் அப்படியே ஒரே மாதிரி வெங்காயமும் தேங்காயும் இதை வந்து சும்மா அப்படியே வந்து அரைச்சி ரெடியாக நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதுதான் இது. அப்புறம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு பொடி மசால் பொடி வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்து தகுந்தாப்பில். இந்த குழம்பு பொடி எப்படி வைக்கிறதுன்னு நான் ரெசிபி ஏற்றிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் இல்லாதவங்க சீனி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெல்லம் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும் இந்த பாவக்காவோட கசப்புக்காக. அப்புறம் வந்து உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு. இது வந்து புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பாவக்காவை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இது வந்து இந்த பாவக்காய் குழம்பு வந்து கசப்பெல்லாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறோம். இது மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு மேலே வந்து வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறோம். 1/2 கிலோ பாவக்காவுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கும். 1/4 கிலோ வாங்கினா கம்மி பண்ணிக்கோங்க. 1/4 கிலோவுக்கு 3 ஸ்பூனுக்கு மேலே ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்குனா நம்ம எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிருப்பாங்க. கலர் சேஞ்ச் ஆகி நம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா வதங்க ஆஃப் பண்ணப்போ நம்ம எடுத்துடலாம் தனியாக. பாவக்காய் குழம்பு கசக்காமல் இருக்கிறதுக்கு மொதல் டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி வதக்கிறது. அது வந்து பாவக்காய் வாங்கும்போது வாங்கி கொஞ்சம் 2 நாள்லேயே நீங்கள் செஞ்சிடணும். நீங்கள் மொத்தமாக மார்க்கெட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இதை வந்து நல்லா பழுக்க வச்சு அது மாதிரி கொஞ்சம் குழன்னு ஆன பிறகு செஞ்சிங்கன்னா அது பாவக்காய் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை கலரில் இருக்கும்போது வாங்கணும். அதே மாதிரி பிஞ்சு பாவக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கொட்டையெல்லாம் அதிகமாக இல்லை பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். அப்புறம் இப்போ இந்த மாதிரி வதக்கின சட்டியை வந்து உடனே இதிலே குழம்பு வைக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றி இதிலே வைக்காமல் இதை கழுவிட்டோ இல்லைன்னா வேறு பாத்திரத்துலையோ நம்ம வந்து பாவக்காய் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்கணும். இல்லைன்னா இதில் இருக்க கசப்பு வந்து இதில் குழம்பு ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயத்தையும் வைக்கலாம் அந்த குழம்பு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினே தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வதங்கினே நம்ம பாவக்காய் வச்சுக்கிறோம். பாவக்காய் வந்து நல்லா சின்ன ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக சின்ன ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மசால் பொடி சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். நாங்கள் வந்து கழனி தண்ணி ஊற்றுவோம். அதாவது அரிசி களைஞ்ச தண்ணினா அந்த மாதிரி புளிக்குழம்புலாம் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பாவக்காய் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கும்போது புளி ஊற்றிக்கிறோம். புளி ஊற்றின பிறகு காய் வந்து அவ்வளோ வேகாது. அதனால் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி ஊற்றிக்கிறோம். புளி ஊற்றி இது ஒரு 2 கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லமும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறோம். புளி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கிறோம், வெல்லமும் சேர்த்துக்கிறோம். இந்த வெல்லம் சேர்க்குறதும் இந்த கசப்பை எடுக்கிறதுக்காக தான் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் தித்திப்பாக நல்லாயிருக்கும். ஒரு டேஸ்ட்டு நல்லா. இது போட்டுட்டு வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை. தேங்காய் போட்ட பிறகு தேங்காய் போட்டு ஒரு 5 செகண்ட் நல்லா கொதிச்சோடனே நல்லா கொதி வரும். கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டா நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சு இறக்குனா நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு பச்சை கருவேப்பிலையை லைட்டாக தூவினோம்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள்.